கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 11/8/2025 திங்கட்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். The Lord's hand was with them, and a great number of people believed and turned to the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய கரத்தை குறித்து உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அந்த கர்த்தருடைய கரத்தை எதிர்பார்த்தபடினால தான் 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுகிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி, உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் கூட இருக்குமேயானால் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவருடைய அந்த கரம் நம்மோடு கூட இருக்குமேயானால் நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், பிள்ளைகளோட வாழ்க்கை, எதிர்காலம், எல்லாமே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி ஒரு மனுஷனோட கர்த்தருடைய கரம் கூட இருந்தபடினால ராஜா அவன் என்னெல்லாம் கேட்டானோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். நம்ம யார்கிட்ட இப்போ அரசாங்கத்தில் போய் அதை ஒன்று கேட்குறக்கு நிற்கிறோம், உடனே கொடுத்துட்றாங்களா? காரணம், கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதா? அன்றைக்கி ஒரு மனிதனோடு கூட கர்த்தருடைய கரம் கூட இருந்தபடினால் ராஜா அவன் கேட்டவளெல்லாம் கொடுத்துருக்கிறார். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். The king granted him everything he asked, for the hand of the Lord his God was on him. தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தபடினால் ராஜாவிடத்தில் எதெல்லாம் கேட்டானோ அதெல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தார் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. நெகேமியா அதை குறித்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்படி சொல்கிறார், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எஸ்ராவும் சொல்கிறாரு, அதே போல் நெகேமியாவும் சொல்கிறாரு, கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தபடியால் என்று சொல்லி. The gracious hand of my God was upon me. The king granted my request. அவன் கேட்டதெல்லாவற்றையும் ராஜா நெகேமியாவிற்கு கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரம் 18ஆம் வசனத்தில், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமேயானால் நம்மோடு கூட ஒருமித்து நிற்கக்கூடிய மக்களை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமேயானால் நம்ம எங்கெல்லாம் போய் நிற்கிறோமோ, யாருக்கிட்டெல்லாம் நம்முடைய தேவைகளுக்காக நிற்கிறோமோ, கர்த்தர் உள்ளத்தில் கிரியை நடப்பித்து நம்முடைய காரியங்களை அனுகூலமாக்கி கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக இருக்க, எல்லா தடைகளுக்கும் போராட்டங்களுக்கும் விலக்கி நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுகூலமாய் கர்த்தர் கொடுக்க நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கரம் ஹல்லேலூயா, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்குமேயானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் ஹல்லேலூயா கர்த்தர் பக்கமாகவும் திருப்பப்படுவார்கள். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்குமேயானால் நாங்கள் அரசாங்கத்திடமோ இல்லாவிட்டால் அதிகாரிகளிடத்திலோ போய் நிற்கும் பொழுது அவர்கள் உள்ளத்திலே கர்த்தர் கிரியை நடப்பித்து நாங்கள் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்ள முடியும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்குமேயானால் தேவ ஜனங்கள், ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஜனங்கள் எங்களோடு கூட நிற்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் இந்த ஜெபத்தை இந்த திங்கட்கிழமை கால வேளையில் யாரெல்லாம் கேட்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவானவைகளாய் அமர்ந்திருப்பதாக, நன்மைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மைகள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் நன்மையாய் இருப்பதாக, எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நடைபெறுவதாக. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்திருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகி மறைந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவனாய் கர்த்தருடைய அற்புதத்தின் கரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தேவ ஜனத்தின் மேலும் அது ஆசீர்வாதமாய் நன்மையாய் வந்து அமர்வதாக. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் நிறைவாய் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயது பெரியவர்கள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாய் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் தேவனாய் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அமர்ந்து வழிநடத்தி காப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நசன இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.